இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த விமான விபத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணம். உடன் பயணித்த 2 பேர் 2 பைலட்டுகள் என 5 பேரும் உயிரிழப்பு என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விமான விபத்தில் கருகிய அஜித் பவாரின் உடல் கையில் கட்டப்பட்டிருந்த கை கடிகாரம் மூலம் அடையாளம் காணப்பட்டது. உடன் பயணித்த மற்றவர்களின் உடல்களை DNA பரிசோதனை மூலம் கண்டறியும் பணிகள் தீவிரம். மும்பையில் இருந்து காலை 8:15 மணிக்கு புறப்பட்ட சிறிய ரக விமானம் 8:45 மணிக்கு பாராமதியில் விபத்தில் சிக்கியது. 8 இருக்கைகள் கொண்ட சிறிய ரக விமானம் பறக்க தொடங்கிய அரை மணி நேரத்தில் விபத்திற்குள்ளானது. அஜித் பவார் சென்ற விமானம் பாராமதி விமான நிலையத்தை முதலில் அடைந்தபோது ஓடுபாதை விமானிக்கு சரியாக தெரியவில்லை என தகவல். வானில் வட்டமடித்துவிட்டு 2வது முறையாக தரை இறங்க முயற்சித்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானதாக தகவல். அஜித் பவாரின் இறுதி சடங்குகள் பாராமதியில் நாளை நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. இறுதி மரியாதை செலுத்த பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர உள்ளதாக தகவல். அஜித் பவாரின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என மகாராஷ்டிர மாநில அரசு அறிவிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தகவல். அஜித் பவார் உயிரிழந்த விமான விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டது விமான போக்குவரத்து அமைச்சகம். விபத்து நேரிட்ட பாராமதி விமான நிலையத்தை நேரில் பார்வையிட டெல்லியில் இருந்து விரைந்தது நிபுணர் குழு. மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, விமான விபத்தில் அஜித் பவார் அகால மரணமடைந்தது குறித்தும் தற்போதைய அரசியல் சூழல் பற்றியும் கேட்டறிந்தார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் விமான நிலையத்தில் காலமான செய்தி மிகுந்த வருத்தமளிக்கிறது. துயரமான தருணத்தில் மகாராஷ்டிர மக்களுடன் துணை நிற்பதாக ராகுல் காந்தி வலைப்பதிவு. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் மரணத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தேகம். உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்து 1728 நாட்களில் 4000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். இதுவரை இப்படி ஒரு சாதனை தமிழக வரலாற்றில் இல்லை என்றும் மதவாத அரசியல் செய்வோருக்கு இங்கு இடம் இல்லை என்றும் உறுதி. திமுக ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் பிரச்சாரத்தை வீடுதோறும் தொடங்கியது அதிமுக. மின்கட்டணம், சொத்து வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து நோட்டீஸ்களை வழங்க எடப்பாடி பழனிசாமி ஆணை. டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சந்திப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். 2026 தேர்தலில் தாவேகவுடன் இணைந்தால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் அதிகாரத்திற்கு வரும். காங்கிரசிற்கு தாவேக தலைவர் விஜயின் தந்தை கூட்டணி அழைப்பு. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம். எதிர்பார்த்த கூட்டணி அமையாததாலும் திரைமறைவு கூட்டணி பேரங்கள் படியாததாலும் விஜய் முடிவு என தகவல். சென்னையில் சாக்கு மூட்டையில் பீகார் இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதில் புதிய திருப்பம். இளைஞருடன் சேர்ந்து அவரது மனைவி மற்றும் குழந்தையையும் கொலை செய்ததாக கைதானவர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம். சென்னை தரமணி மத்திய பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற 5 பேர் கொண்ட கும்பல். தடுக்க முயன்ற கணவன் மற்றும் கதறி அழுத குழந்தையையும் கொன்று உடலை வீசியது. சென்னை தரமணியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பீகார் இளைஞர் மற்றும் குழந்தை சடலங்கள் மீட்பு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடலை தொடர்ந்து தேடுகிறது போலீஸ். சென்னையில் பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் 9வது நாளாக போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடியவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது காவல்துறை. தமிழ்நாட்டில் வரும் 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என வானிலை மையம் தகவல்.
வரும் 31ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி வரை மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு. நாடு முழுவதும் தேர்வு செய்யப்படும் 10 லட்சம் இளையோருக்கு இலவச AI பயிற்சி. நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவிப்பு. இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 50% வரி விதிக்க தென்னாப்பிரிக்கா திட்டம். உள்நாட்டு உற்பத்தியை காக்கவும் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் முயற்சி. சர்வதேச சந்தையில் அமெரிக்க டாலர் மதிப்பு 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சரிவு என்ற தகவலுக்கு மறுப்பு. அமெரிக்க டாலர் மதிப்பு சிறப்பாக உள்ளதாக அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5200 ரூபாய் அதிகரித்து 1,24,880 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 2வது முறையாக உயர்ந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. சவரனுக்கு அதிகரிக்கும் விலை போன்று ஆபரண தங்கம் கிராமிற்கு 650 ரூபாய் அதிகரித்து 15,610 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை பிற்பகலில் உயராவிட்டாலும் அதன் விலை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரிப்பு. 1 கிலோ பார் வெள்ளியின் விலை 13,000 ரூபாய் அதிகரித்து 4 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.